இத்தனை வருஷமா பொறுமையா அந்த தன்னுடைய பொண்டாட்டி வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. என்னுடைய ஒரு சின்ன விஷயத்த நீ புரிஞ்சிக்கல, உனக்கு புரிதல் இல்லை, நான் ஏன் உன் கூட வாழணும் அப்படின்ற ஒரு வெறுப்புக்கு போகிறாங்க. ஏன்னா அவரும் ரொம்ப வெக்ஸாக இருக்காரு. இத்தனை வருஷமாக பொறுமையாக அந்த தன்னுடைய பொண்டாட்டி வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. சமீபமாக டிவோர்ஸ் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பிரபலங்கள்னு வரும்போது அது பேசும் பொருளாகுது. ஸோ நம்ம அவங்கள பற்றி ஏன் நடந்திருக்கோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு நமக்கு சோ இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நம்ம அவங்கள பற்றி பேசுவோம். ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, பிரபலம் அல்லாதவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா அவங்க சொந்தக்காரங்க சுட்டு வட்டார வரைக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு பிரபலம் ஆனால் ப்ரெஸ்ஸு அங்கே இங்கே எல்லா பக்கமும் அது தெரிய வருது. அப்போ அவங்க எவ்வளோ யோசிப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு. டிவோர்ஸ் அப்படின்றது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. இனி இருக்கக்கூடிய காலங்களில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு சின்ன விஷயமே இல்லாததுக்கு சண்டை போட்டு பிரிகிறதோ இல்லை அஃபேர்னால பிரிகிறது, இந்த மாதிரிலாம் ஒரு குற்ற செயல்னால பிரிகிறதுன்றது வேற. ஒரு மன முதிர்ச்சியோட, ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி இது பெட்டர், நம்ம தனித்தனியாக இருக்கிறது தான் அப்படின்னு பிரிகிறது வேற. கஷ்டப்பட்டு ஊருக்காக பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்றது ஒரு பார்வை. எதுக்கு அப்படி கஷ்டப்படணும்? வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ போகிறோம், நிம்மதியாக 2 பேரும் சந்தோஷமாக கடைசி காலத்தில் வாழணுமே அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். இப்போ டிவோர்ஸுன்றது லீகலி ஏன் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 2 இண்டிவிஜுவல் வந்து மன அழுத்தத்தோடையும் மென்டல் அகனியோடையும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால தான் டிவோர்ஸுன்ற ஒரு விஷயமே காயின் ஆயிருக்கு. அவங்கக்கிட்ட பணம் அதிகம் வந்துருச்சுன்னா இல்லை புகழ் வந்துருச்சுன்னா டிவோர்ஸ் நடக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. நிச்சயமாக கிடையாது. ஒரு டிவோர்ஸுன்றது ஈஸி ப்ராசஸோ இல்லை ஹாப்பி ப்ராசஸோ கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அந்த முடிவை எடுக்கிறதுக்கே பல வருடங்கள் எடுப்பாங்க. இது ஒன்றும் தேச குற்றமோ இல்லை வந்து ஒரு கொலையோ ஒன்றும் கிடையாது. இது அவங்களுடைய பர்சனல் மேட்டர். டிவோர்ஸ் பண்ணால் அசிங்கன்ற ஒரு நிலை மாறிடுச்சு. ஏன் கஷ்டம் எனக்கு, தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும், நீ சொல்லிட்டு போயிடுவப்பா, நான் தானே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஏஆர் ரகுமான் அவர்களுடைய விவாகரத்து விஷயம் தான் இப்போது தமிழ் சினிமாவில் ஒரு பெரும் பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான தொடர் சினிமா பிரபலங்களுடைய விவாகரத்து பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட மனநிலையை எப்படி பாதிக்கும் மேம்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதுக்குள்ளே நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுறதே தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய சன்னும் வந்து சமீபத்தில் எங்களுக்கு அந்த ப்ரைவசி கொடுங்க, டோன்ட் இன்டர்ஃபியர்ன்ற மாதிரி ஒரு இது கேட்டிருக்காங்க. இது வந்து அவருடைய லைஃப்ன்றது இல்லாமல் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபமாக டிவோர்ஸ் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பிரபலங்கள்னு வரும்போது அது பேசும் பொருளாகுது. ஸோ நம்ம அவங்கள பற்றி ஏன் நடந்திருக்கோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு நமக்கு சோ இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நம்ம அவங்கள பற்றி பேசுவோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேருக்கு எங்கெங்கேயோ நடந்துருக்கு. ஏன்னா ஃபேமிலி கோர்ட்டே வந்து 7-8 ஃபேமிலி கோர்ட்டுன்ற மாதிரி போயிட்டுருக்குன்றப்ப அத்தனை கேஸு எல்லா இடத்துலையும் பெண்டிங் கேஸ் இருக்கும்போது அவ்வளவு நடக்குது. ஸோ இந்த டிவோர்ஸுன்றது இப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு நான் கேட்குறது என்னென்னா, மிடில் ஏஜுக்கு மேலே நடக்குதே, ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை, நல்லா வாழ்ந்தவங்க ஒரு 30 வருஷம் 35 வருஷம் வாழ்ந்தவங்க கூட டிவோர்ஸ் பண்ணுறாங்களே, சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 இண்டிவிஜுவல்ஸால் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியல, இல்லை ட்ராவல் பண்ணால் அவங்களுடைய நிம்மதி குலையுது, இல்லை அவங்களுடைய நிம்மதி குலையிறத பார்த்து அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் வந்து நாசமாகுதுன்ற பட்சத்தில் தேர் டேக்கிங் அ பிரேவ் டெசிஷன். இது எப்படின்னா, கஷ்டப்பட்டு ஊருக்காக பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்றது ஒரு பார்வை. எதுக்கு அப்படி கஷ்டப்படணும்? வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ போகிறோம், நிம்மதியாக 2 பேரும் சந்தோஷமாக கடைசி காலத்தில் வாழணுமே அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். இப்போ 2ல் எது நியாயம்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க யாருக்கும் பாதிக்கலை. அவங்க ஏதோ குற்ற செயல் செஞ்சாங்கன்னா தான் நம்ம அதை வந்து பேசி ஏன் இது திருப்பி நடக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். இப்போ டிவோர்ஸுன்றது லீகலி ஏன் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 2 இண்டிவிஜுவல் வந்து மன அழுத்தத்தோடையும் மென்டல் அகனியோடையும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால தான் டிவோர்ஸுன்ற ஒரு விஷயமே காயின் ஆகிருக்கு. அதனால் டிவோர்ஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் பட்சத்தில். இப்போது மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க கிடையாது.
அவங்க சின்ன விஷயத்துக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க போகிறது இல்லை. அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்க வீட்டு பெரியவங்களும் குழந்தைங்களும் வளர்ந்த குழந்தைங்களும் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஏதோ ஒரு வேலிட் ரீசன் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை அவங்க பொதுப்படையாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த ப்ரைவசி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணுன்றது யாரும் கேட்கவே கூடாது. அது ரொம்ப அநாகரிகமான விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுடைய டிவோர்ஸ் யாரையும் பாதிக்காது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு பாதிப்பு இல்லைனாலும் இப்போ நம்ம நிறைய பேருக்கு டிவோர்ஸ் நடக்குது. இது பக்கத்து வீடோ எதிர் வீடோ இல்லை அடுத்த தெருவோ அது கடந்து போயிடுறோம். ஆனால் இது ஒரு செலிபிரிட்டி அப்படின்றவர் அவங்களுக்கான ரோல் மாடல்ஸாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள மத்தியில் இது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. டிவோர்ஸ் அப்படின்றது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இனி இருக்கக்கூடிய காலங்களில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயமே இல்லாததுக்கு சண்டை போட்டு பிரிகிறதோ இல்லை அஃபேர்னால பிரிகிறது, இந்த மாதிரிலாம் ஒரு குற்ற செயல்னால பிரிகிறதுன்றது வேற. ஒரு மன முதிர்ச்சியோட ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி இது பெட்டர் நம்ம தனித்தனியாக இருக்கிறது தான் அப்படின்னு பிரிகிறது வேற. ஸோ அந்த மாதிரி பிரிதலை வந்து யங்ஸ்டர்ஸ் ரோல் மாடலாக எடுக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு தான் இன்ஸ்பிரேஷன். அதாவது அந்த வயசு யங்ஸ்டர்ஸ் யாரோ டிவோர்ஸ் பண்ணால் கல்யாணமான புதுசில் பண்ணணுன்ற எண்ணம் வரலாம். ஒரு 30 வருஷம் வாழ்ந்தவங்க டிவோர்ஸ் பண்ணாங்கன்னா நீங்களும் 30 வருஷம் வாழுங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ண தான் வேணும். அது இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்றது இல்லை. உங்கள் லைஃபுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ண தான் வேணும். அதனால் இது அப்படி எதுவும் இம்பேக்ட் பண்ணாது. இப்போ அவங்களுடைய பசங்களோட லைஃப்பில் எப்படி இம்பேக்ட் ஏற்படுத்தும் மேம்? ஏன்னா ஒரு 30-35 மேலே தான் இப்போ ஒரு டிவோர்ஸ்லாம் நடக்குது. ஸோ அவங்களுமே அவங்களோட பசங்களுமே வேற ஒரு லைஃப்பில் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இது தாக்கத்தை ஏற்படுத்தும்? சில நேரங்களில் பசங்க செட்டில் ஆகணுன்றதுக்காகவே பெற்றோர் வந்து தள்ளி போடுறது உண்டு பிரிகிறத. வளர்ந்த பிள்ளைங்க செட்டில் ஆகிட்டாங்கன்றப்ப அவங்களையும் சபையில் உட்கார வச்சு அவங்க கருத்தையும் கேட்டே முடிவெடுக்கிற பெற்றோர்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே ஒத்து வரல, எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு மனக்கசப்பு இருக்குது, மனஸ்தாபம் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறோம், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த குழந்தைகளோட இன்புட்டோட தான் நிறைய பேர் பிரிகிறாங்க. அப்பா ரொம்ப நல்லவர், அம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனால் இவங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. அப்போ அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்களுக்காக சமுதாயத்துக்காக பல்ல கடிச்சிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்றது இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரபலங்கள் விஷயங்கள்ல அடிக்கடி இந்த மாதிரி டிவோர்ஸ் விஷயம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே வந்திருக்கோம். ஏன் அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள் வருது? ஏன்னா அவங்க இதில் நான் கேட்குறேன். அப்படி இல்லைங்க, இது மொத்தமாவே ஜாஸ்தி இருக்கு, அங்கேயும் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அங்க மக்களுக்கான விஷயம் எப்படி இருக்குன்னா அவங்க கிட்ட பணம் அதிகம் வந்துருச்சுன்னா இல்ல புகழ் வந்துருச்சுன்னா டிவோர்ஸ் நடக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. நிச்சயமா கிடையாது. ஒரு டிவோர்ஸ்ன்றது ஈஸி ப்ராசஸோ இல்லை ஹாப்பி ப்ராசஸோ கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அந்த முடிவை எடுக்கிறதுக்கே பல வருடங்கள் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட் வந்துருச்சு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. நிறைய கமிட்மெண்ட்டு, சோஷியல் ஸ்டேட்டஸ், அது இது எல்லாம் பார்த்துட்டு இதுதான் பெட்டர் ஆப்ஷன்ற ஒரு ஸ்டேஜ் வரப்போ தான் பிரிகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து காசு இருக்குன்றதுக்காகவோ புகழ் இருக்குன்றதுக்காகவோ யாரும் வந்து டிவோர்ஸ் பண்ணல. அதை நோக்கியே போயிட்டு இருக்கிறதுனால ஃபேமிலியை கவனிச்சிக்க முடியாத சூழ்நிலையில டிவோர்ஸ் வருது அப்படின்றது மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற டிவோர்ஸ்க்கு ஒரு முக்கிய காரணம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாதது தான். அது உண்மைதான். அதாவது வேலைன்னு அதுக்கே போகிறாங்க, இல்லாட்டி வந்து ஃபேமிலி கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இது வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான். அது பிரபலத்துக்கும் அது அப்ளிகபிள் தான். ஸோ பிரபலமாக இருக்கிறனால மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்னும் சொல்ல போனால் அதர்வே ரவுண்ட் ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, பிரபலம் அல்லாதவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா அவங்க சொந்தக்காரங்க சுட்டு வட்டார வரைக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு பிரபலம் ஆனால் ப்ரெஸ்ஸு அங்கே இங்கே எல்லா பக்கமும் அது தெரிய வருது. அப்போ அவங்க எவ்வளோ யோசிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் ஒரு பேசும் பொருள் ஆகணும், நம்ம ஏன் ஒரு நியூஸ் ஆகணும், நம்மளை பார்த்து 4 பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க, வீல் பிகம் அ ராங் ரோல் மாடல் அப்படின்றது இண்டிவிஜுவலாக அவங்களும் யோசிச்சிருப்பாங்கல்ல. ஆனால் அதை மீறி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ அவசியம் ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நிறைய மீடியாஸ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் அப்படின்னா எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பாதிக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் வரும், எப்படி அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம்? எக்ஸாக்ட்லி அதை தான் நான் இப்போ சொன்னேன். அவங்களுடைய பர்சனல்குள்ளே நம்ம போகாமல் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்னு. ஏன்னா இது ஒரு விதமான துக்கம் தான். இட்ஸ் அ கிரீஃப் தான் இல்லையா, இட்ஸ் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போது க்ரைசிஸ் சுச்சுவேஷன்னு நம்ம வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை சொல்லுவோம்.
வேலை போகிறது, லவ் ஃபெயிலியர் ஆகுறது, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுறது, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை கால் இழந்துடுறது, அந்த வரிசையில் வர்றது டிவோர்ஸும். ஸோ அந்த டிவோர்ஸ் பீரியடுன்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு துக்கத்தில் இருக்கிறதுக்கான ஒரு பீரியட். அந்த பீரியடில் போய் மேற்கொண்டு நம்ம அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி அவங்கள கமெண்ட் பண்ணுறதோ சுட்டி காட்டுறதோ பண்ணாமல் இருக்கணுன்றது தான் அவங்க விரும்புவாங்க யாருமே. ஸோ தே நீட் தட் ஸ்பேஸ் அண்ட் நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுக்க தான் வேணும். ஏன்னா அவங்களுடைய டிவோர்ஸ் நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கலை. இது ஒன்றும் தேச குற்றமோ இல்லை ஒரு கொள்ளையோ கொலையோ ஒன்றும் கிடையாது. இது அவங்களுடைய பர்சனல் மேட்டர். அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற பட்சத்தில் we should give them and respect them that space. இப்போது ஒரு செலிப்ரிட்டியோட டிவோர்ஸுன்றது ஆகட்டும், இல்லைனா ஒரு நார்மல் பீப்புளோட டிவோர்ஸ் ஆகட்டும், ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னவாக இருக்கும் மேம்? செலிப்ரிட்டின்றப்ப அவங்க ஏற்கனவே அதுக்கு முன்னாடி செலிப்ரிட்டி. ஸோ அவங்களுக்கு எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்க, எப்படி அவங்க பேரை கெடுக்கவும் முடியும், இல்லை 4 பேர் அது ரைட்டுன்னு சொல்லுவாங்க, அது தெரியும். ஒரு நார்மல் பர்சனுக்கு செலிப்ரிட்டி அல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி பிக் ஷாக். ஏன்னா இப்போ தான் அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரபலமே ஆவாங்க. எல்லாரும் அவங்கள பற்றி பேசுவாங்க, எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக நார்மலாக இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் பிரபலத்தை விட. ஏன்னா பிரபலத்துக்கு ஏதோ ஒரு இது வந்துட்டே தான் இருக்கும், ஒரு ரூமர், ஒரு காசிப்பு ஏதாவது வரதானே செய்யுது. அதில் 10ஓட 11 அவங்க விட்டுருவாங்க. ஆனால் நார்மலாக இருக்கவங்களுக்கு அப்படி கிடையாது. இது அவங்களுடைய லைஃப்லேயே மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய அவமானமாக நினைப்பாங்க. அப்போ 4 பேரை பார்க்குறப்ப ஃபேஸ் பண்ணுறப்ப இட் வில் பிகம் அ வெரி பிக் டிஸ்கிரேஸ். நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா டிவோர்ஸுன்றது ஒரு 3 years 4 years எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்குறது இருந்துச்சு. இப்போது ஒரு 35 இல்லை 25க்கு மேலே உள்ளவங்க அதிகமாக டிவோர்ஸ் வாங்குறத பார்க்குறோம். இதுக்கான காரணம் என்ன? முக்கியமான காரணம் எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்குங்க. இந்த டிவோர்ஸ் வரைக்கும் போகிற பிரச்சனை. முடிகிறவங்க பண்ணுறாங்க, முடியாதவங்க பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக வாழ்கிறவங்கன்ற அந்த பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. விட்டு கொடுத்து அந்யோன்யமாக சந்தோஷமாக ஆதர்ஷ கப்பலாக இருக்கவங்க ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் தேவைகள், இண்டிவிஜுவல் தேடல்கள், அவங்கவுங்களுடைய பார்த்தே வேறையாக இருக்குது. 2 பேர் பார்த்து அந்த இவரோடைய முன்னேற்றத்துக்கு நான் இருக்கேன், இல்லை இவளுடைய ஆம்பிஷனுக்கு நான் துணை நிற்கிறேன், இந்த காம்பினேஷன் ஆஃப் கப்பிள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் செல்ஃபிஷாக ஆகிட்ட மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆகுது, ஒரு பிரிவு வருது. எனக்கு நிறையா அபவ் மிடில் ஏஜ் கப்பிள்ஸ் வருவாங்க. அதாவது இந்த 30 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்தவங்களாம் வந்திருக்காங்க. அப்போ ரொம்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். 50 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, பேர பிள்ளைலாம் எடுத்துட்டிங்க, பேர பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கூட ஆகிற மாதிரிலாம் இருக்குது, இப்போ போய் நீங்கள் டிவோர்ஸ் நோக்கி போகிறீங்களேன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நான் சமுதாயத்துக்காக வாழ்ந்தேன், இவ்வளோ நாள் நான் ஒரு மாற்றம் வரும்னு வெயிட் பண்ணி வாழ்ந்தேன், எனக்குன்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வருது, என்னால் முடியலன்னு. சில நேரங்களில் அந்த மாற்றத்தை நம்மளால் சரி செய்ய முடியும். இப்போ அந்த ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கப்பிள் வந்தாங்க. அந்த அம்மா அந்த வீட்டோடைய ஒரு பெரிய அம்மா, அவங்க இப்போ பேர பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறப்ப சொல்கிறாங்க, நான் நல்லா பாட்டு பாடுவேன் படிக்கிற காலத்தில், கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே குழந்தை குட்டி ஒரு பிஸ்னஸ் அப்படியே ஓடிட்டே இருந்துட்டேன், நான் பாட்டு பாடினா ரசிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, யாராவது நல்லா பாடுறிய அப்படின்னு சொன்னாலே எனக்கு போதும், இவர்கிட்ட பாடினா சுமார் அப்படின்றாரு, உனக்கு தான் வரல சுமார், எப்பவுமே சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு தடவை 2 தடவை ஜோக்காக எடுத்துக்கலாம், எப்பவுமே சொல்கிறப்ப எனக்கு மனசு வலிக்குது, இவ்வளோதான் காரணமே, இவ்வளோதான் டிவோர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற காரணமே இதுதான். அதனால எனக்கு வெறுத்துடுச்சு, இத்தனை வருஷம் நான் அவங்க கூட வாழ்ந்து நான் எதுக்கு, என்னுடைய ஒரு சின்ன விஷயத்த நீ புரிஞ்சிக்கல, உனக்கு புரிதல் இல்லை, நான் ஏன் உன் கூட வாழணும் அப்படின்ற ஒரு வெறுப்புக்கு போகிறாங்க. அப்போ இதை அவருக்கு நம்ம புரிய வைக்கிறோம், அந்த பெரியவருக்கு புரிய வைக்கிறோம். அதை பாருங்கள் ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவரும் ரொம்ப வெக்ஸாக இருக்கார். இத்தனை வருஷமாக பொறுமையாக தன்னுடைய பொண்டாட்டி திடீர்னு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க, இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. அப்போ அவருக்கு சொல்கிறோம், பாருங்கள் இவ்வளோ நாள் எல்லாம் பண்ணியிருக்காங்களே, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, நீ பாடுமா நான் கேட்குறேன், ரொம்ப நல்லா பாடுறமான்னு சொன்னால் என்ன ஆக போகுது, ஏன் நீங்கள் சொல்லலைன்றப்ப அவருடைய நியாயத்தை சொல்கிறாரு. நான் யாருக்காக ஓடுறேன், எனக்கு ஒரு முழம் வேட்டி இருந்தால் போதும், எல்லாமே இவளுக்காக தான் அப்படின்னு அவரோட நியாயத்தை சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வி ஆர் பிரேக்கிங் தட் பேரியர், நடுப்புற இருக்கிறத பிரேக் பண்ணி அவங்க 2 பேரும் பேட்சப் பண்ணி இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நிறையா கப்பிள்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்றைக்கி நிறையா கப்பிள்ஸ் வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குது, குழந்தைங்க கூட்டிகிட்டு வராங்க, ஸ்கூல் படிக்கிற அதுலேருந்து எப்படி மேம் ஓவர் கம் பண்ணி வர்றது?
ஏன்னா அது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னே தெரியாம நிறைய பேர் அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பம் இருக்குங்க. ஒரு பெரியவர் இருப்பார், அவர் நாட்டாம பண்ணுவார், கட்டுப்படுவாங்க. நான் சொல்கிறேன் கேளு, நீ இப்படி வாழணும், நீ இதை பண்ணாத, ஏம்மா நீ வேலையை விட்டுருமா, நீ பிள்ளைங்கள பார்த்துக்கம்மா, இந்த மாதிரிலாம் ஒருத்தர் இருப்பார், அவங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. இப்போ அந்த மாதிரி யாருமே இல்லை, யாரும் அதை பண்ண தயாராகவும் இல்லை. உன் குடும்பத்துக்குள்ளே எனக்கு எதுக்குப்பா வம்பு, வேண்டாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி பையன் வீட்டு சைடு பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பொண்ணு வீட்டு சைடு பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே பயஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி போகிறதில்ல. அதுக்கு தான் இங்கே வராங்க. நமக்கு கப்பிள் கவுன்சிலிங்கே வராங்கன்னா, ஒன்று நியூட்ராலிட்டி, நம்ம வந்து நடுநிலையாக இருக்கோம். ரெண்டாவது இவங்க 2 பேருமே நமக்கு ஒன்று தான், நம்ம யாரையும் ஃபேவரிசம் பண்ண போகிறதில்ல. மூணாவது, நாளை பின்ன இவங்களை பற்றி நமக்கு இப்போ என்ன சொல்லிட்டு போகிறாங்களோ தட் டசன்ட் பாதர் அஸ் இல்லையா. அவங்களுடைய சீக்ரெட் நம்மக்கிட்ட பத்திரமா இருக்கும், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அப்போ அவங்க மனசு விட்டு பேசும்போது, பிரச்சனையை வெளியே இப்போ தான் கொண்டு வரும்போது, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னா ஹாப்பியாக போய் வாழ்கிறாங்க. அந்த பிரச்சனை இத்தனை நாளாக அவங்க மனசுக்குள்ளே குமுறி 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 தான் டிவோர்ஸ் வரைக்குமோ இல்லை ஒரு செப்பரேஷன். இப்போ நம்ம டிவோர்ஸுன்றது லீகலாக பேசுகிறோம், எத்தனையோ பேர் தனித்தனியாக செப்பரேட்டடாக இருக்காங்க. அவங்க லீகலி தே ஆர் நாட் செப்பரேட்டட், ஆனால் வெவ்வேறு ஊரில் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் அது ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அந்த மனக்கசப்பு. அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் கப்பிள் கவுன்சிலிங். இப்போ ரொம்ப அவசியப்பட்டுருச்சு. இந்த சமுதாய மாற்றம் ஒரு டிவோர்ஸுக்கு ஒரு ஈஸியான வழியாக கொடுக்குதா மேம்? ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் டிவோர்ஸ் போகணுன்னாலே நிறைய பேர் யோசிப்பாங்க, பசங்க இருக்காங்க, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி நிறைய யோசனைகள் இருக்கும், அதுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் தயங்குவாங்க. இப்போ எல்லாம் ஈஸியாக டிவோர்ஸ், ஓகே சண்டையா டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்களே மேம். அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பண்ணால் அசிங்கன்ற ஒரு நிலை மாறிடுச்சு. ஏன் கஷ்டம் எனக்கு, தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும், நீ சொல்லிட்டு போயிடுவப்பா, நான் தானே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இஃப் த டிவோர்ஸ் ரியலி டிமாண்ட்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நார்சிஸ்டிக்காக இருப்பாங்க, இல்லை சைக்கோபேத்தாக இருப்பாங்க, சேடிஸ்டாக இருப்பாங்க, அப்யூசராக இருப்பாங்க, ஒரே நேரத்தில் சீட்டிங் பண்ணி 4 பேர் கூட வாழ்கிறவங்களா இருப்பாங்க. இந்த காரணங்களுக்கெல்லாம் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அது இன்னொருத்தவங்களை தனிப்பட்ட முறையில் பாதிக்குது. பட் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்குது, அது வந்து ரொம்ப நாளாக அது எங்கே சொல்கிறது, எப்படி கொண்டு வர்றதுன்னு சில பேருக்கு கம்யூனிகேஷனே தெரியாது, மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, நிறையா மொத்தமாக முடிவெடுத்துருவாங்க. அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து, அதுதான் எங்கள் வேலை, ப்ரோப் பண்ணி அவங்க பிரச்சனை என்னன்னு வெளியே கொண்டு வந்து அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னு கொடுத்தோன்னா 2 பேரும் சந்தோஷமாக போய் வாழ போகிறாங்க. ஏன்னா எல்லாமே மனுஷங்க தானேங்க, எல்லாருக்குமே மனசு இருக்குது, மனசில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அது நடக்கலைன்றப்போ ஒரு வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு எல்லார் மேலேயும் காக்கும், பெற்ற அப்பா அம்மா மேலேயே நம்ம காட்டும்போது இவங்க பாதி வாழ்க்கையில் தானே பார்த்துருப்பாங்க ஸ்பௌஸை. அப்போ அவங்களுக்கு எதுக்கு நான் விட்டு கொடுக்கணுன்ற ஒரு ஈகோவும் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணும்போது அவங்க 2 பேரும் சந்தோஷமாக போய் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சமுதாய மாற்றம் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். இந்த அந்த காலத்தில் விட்டுட்டு ஓடிடுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. என் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி திடீர்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே அம்மாவும் பிள்ளையும் கஷ்டப்பட்டு அவங்க பொழப்பு நடத்தி வாழ்ந்துட்டுருப்பாங்க. எங்கே அவங்க அப்பானா அவர் ஓடிட்டாருன்னு ஒரு டேர்ம்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுக்கு இந்த லீகலாக எப்படி ஹேண்டில் பண்ணவும் தெரியாமல் அப்ரப்டாக அப்படியே அபேண்டன் பண்ணிவிட்டு ஓடிடுறது. ஸோ அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது பெட்டர் தானே. அட்லீஸ்ட் அந்த தாய்க்கு நம்ம ஒரு ஸ்தானம் கொடுக்குறோம், இல்லை சில பேருக்கு ஒரு ரிலீஸ் கொடுக்குறோம் ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப். அடுத்த ரிலேஷன்ஷிப் அவங்க பார்க்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் இது கொடுக்குறோம். இல்லாட்டி யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலான்ற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ டெஃபினட்டாக டிவோர்ஸ்னால சில நல்லதுகளும் உண்டு. கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்னமைக்கு நன்றி மேம். ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக.